வெப்சைட் மைக்ரேஷன் அப்படின்னா ரெண்டு வெப்சைட்டை கொலாபரேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குதுன்னா அந்த வெப்சைட்டை ஒரு பேக்கப் எடுத்து இன்னொரு வெப்சைட்டில் இம்போர்ட் பண்ணுறது, இங்கால இந்த எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கால இம்போர்ட் பண்ணுறது. உதாரணமாக இப்போ நாங்கள் ஏற்கனவே பேசணும் மேலே கிளைண்ட்டுக்கு சாம்பிள் வெப்சைட் கொடுக்கணும்னு சொல்லி, அப்போ சாம்பிள் வெப்சைட் கொடுக்கறதுக்கும் தனியாக நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் அந்த சாம்பிள் வெப்சைட் கிளைண்ட்டுக்கு ஃபுல்லாக சர்டிஃபைட் ஆகியிருந்தா நாங்கள் அவருக்கு திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து அதே வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த சாம்பிள் வெப்சைட்ல இருந்து அந்த கண்டென்ட் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி அதை இன்னொரு வெப்சைட்டுக்கு இம்போர்ட் பண்ணுறது தான் மைக்ரேஷன் அப்படின்ற ப்ராசஸ். அந்த கண்டென்ட் அப்படியே எடுத்து இங்கால போடுறது, காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேலை. இந்த வேலையை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஒன்றாவது வெப்சைட்டுக்கு லாகின் ஆகிக்கொள்கிறேன். இப்போ அட்மின் டேஷ்போர்டில் பிளகின்ஸ் கீழே நியூ பிளகின் கொடுத்து அதில் மைக்ரேஷன் சர்ச் பண்ணுறேன். இப்படி சர்ச் பண்ணணும்னா இங்கே நிறைய பிளகின் லிஸ்ட் ஆகுது. இதில் எங்களுக்கு என்ன பிளகின் தேவைன்றாலும் யூஸ் பண்ணலும். பொதுவாக நல்ல ரேட்டிங் உள்ள பிளகின்ஸை இங்கே பார்த்துக்கொள்ளலும். இதில் 5 ஸ்டார் இருக்குது, இதில் 4.5 ஸ்டார் மாதிரி இருக்குது. 5 மில்லியன் ப்ளஸ் ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன், இங்கே 3 மில்லியன் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. ஓகே, நான் இந்த வீடியோவில் அப்டிராஃப்டுடைய இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ இந்த பிளகின் இன்ஸ்டால் ஆகி ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ செட்டிங்ஸுக்கு போயிட்டு எப்படி ஒரு பேக்கப் எடுக்கிறேன்னு பார்ப்போம். இங்கே பேக்கப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பேக்கப் நம்ம கொடுத்து பேக்கப் பண்ணுவோம் மேலும், அல்லது எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு பேக்கப் வேணும்டா அது எவ்வளோ நாளுக்கு ஒருக்கா அப்படின்னு இங்கே சூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிக்கொள்ளும். மேலும் இப்போதைக்கு பேக்கப் எப்படி எடுக்கிறது, இம்போர்ட் பண்ணுறது எப்படி, அது மாதிரி விஷயத்தை மட்டும் பார்ப்போம். இங்கே பேக்கப் நவ் கொடுத்து பேக்கப்பை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டாலே பேக்கப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். சரி, இப்போ பேக்கப் ஒன்று எடுத்துட்டோம். இதை நாங்கள் டவுன்லோட் பண்ணி இன்னொரு வெப்சைட்டில் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இதில் எங்களுக்கு எதில் பேக்கப் வேணுமோ அந்த பேக்கப்பை கிளிக் பண்ணிக்கொண்டு, நான் இப்போ உதாரணமாக அதர்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினா இங்கே டவுன்லோட் டு யோர் கம்ப்யூட்டர் அப்படின்னு காட்டுது. இதை கிளிக் பண்ணினா அந்த ஃபைல் எங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ ஒரு ஜிப் ஃபைலை டவுன்லோட் ஆகிக்குது. இப்போ இந்த ஃபைலில் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்கிற இந்த அதர்ஸ்ன்ற ஃபைலை நாங்கள் பேக்கப் ஒன்று எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ மைக்ரேட் பண்ணுறது எப்படின்னா அப்லோட் பேக்கப் ஃபைல்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணினா இங்கே எங்களோட ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஒன்று வரும். செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து டவுன்லோடில் இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். இது அப்லோட் ஆகி முடித்த பின்னால் இங்கே கம்ப்ளீட்டட்னு காட்டுது. இப்போ இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் அதர்ஸ்ன்ற ஃபோல்டரை மட்டும்தானே பேக்கப் பண்ணி அப்லோட் பண்ணிடுறோம், அதனால் அந்த ஃபோல்டர் மட்டும் காட்டுது. இப்போ ரீஸ்டோர் கொடுத்தேன்டா அந்த அதர்ஸ்ன்ற ஃபோல்டரில் இருக்கிற அதே கண்டென்ட் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு ஸ்டோர் ஆகிடும். இது சம்மந்தமாக இப்போதைக்கு நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்படின்னா ஒரு வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி இன்னொரு வெப்சைட்டுக்கு போட்டுறது. நான் இதே வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி இதே வெப்சைட்டுக்கு திரும்ப போட்டிடுறேன். உண்மையிலே இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இன்டெப்த்தாக இன்னொரு டுட்டோரியலில் பார்ப்போம். இப்போதைக்கு மைக்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கு அப்டிராஃப்ட் ப்ளஸ் அப்படின்ற இந்த பிளகினை தான் இப்போ யூஸ் பண்ணிடணும். இதில் பேக்கப் ஆட்டோமேட்டிக் பேக்கப்பும் எடுக்கலும், ரீஸ்டோர் பண்ணிக்கொள்வோம் மேலும், அப்படி இல்லாமல் மைக்ரேட் க்ளோன் பண்ணுவோம் மேலும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். இப்போதைக்கு இந்த விஷயம் தெளிவாய்க்கும்னு நினைக்கிறேன்.